வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில நம்ம மீண்டும் அத தான் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஷினரி சட்டதிட்டங்கள பத்தி. இங்க மிஷினரி சட்டதிட்டங்கள பத்தி நம்ம எதிர்த்து ஏதாவது பேசுனோம்னாவே, நம்ம கமெண்ட்ல அந்த திராவிட கூட்டங்கள் கத்துது. அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த திராவிடம் அப்படிங்கிறது தெலுங்கு. ஒரு தெலுங்கன் தெலுங்கு மொழிக்கு முக்கியத்துவம் குடுக்கல. ஆனா, அவன் முக்கியத்துவம் குடுக்குறதெல்லாம் ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் குடுக்குறான். அதுவும் இங்க மட்டும் தான் ஆங்கிலம் படி, ஆங்கிலம் நீ தெலுங்குல போய் ஆங்கிலம் படின்லாம் அங்கலாம் ஒண்ணும் பேச முடியாது. நீங்க இங்க மட்டும் தான் ஆங்கிலம் படி, ஆங்கிலம் படின்னு தமிழ்ல. ஏன் அப்படின்னா, இந்த ஆங்கிலத்த வச்சு தான் இவைங்க இங்க திருட முடியும். புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? ஆங்கிலத்த வச்சு தான் தமிழர்களுடைய வரி பணங்கள் அப்படின்னு நம்மளோட உழைப்புகள திருட முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா சட்டம் போடுவான் பாருங்க. இதுல ஹெல்மெட் கேஸு, அது இது லொட்டு எல்லாம் ஃபைனும்பான். என்னமோ நம்ம சின்ன புள்ள மாதிரி. நம்ம சம்பாரிச்சுட்டு வரதெல்லாம் இவனுக்கு ஃபைன் கட்டிட்டா வூட்ல எப்படி குடும்பம் நடத்துறது? யோசிச்சு பாருங்க. காலையிலேருந்து சாயந்தரம் மூலம் போய் உழைப்பாளர்கள் சம்பாரிக்கிறாங்க. சம்பாரிக்கிற பணத்தெல்லாம் இவன் வழிப்பறி கொள்ளை மாதிரி ஃபைன்னு புடுங்கிட்டு போயிறான். ஹெல்மெட் ஃபைனு, அந்த ஃபைனு, இந்த ஃபைனு அப்புறம் இப்படின்ட்டு இவன் புடுங்கிட்டு போயிட்டானா, இங்க மக்கள் என்ன பண்ணுவான் வூட்ல? இதில பத்தாததுக்கு பாதி குடிகாரனா ஆக்கி விட்டான். மீதி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கவங்களையும் ஃபைன் போட்டு புடுங்க அப்படிங்கிறான். இப்படி எல்லாத்துக்குமே ஃபைன் போட்டு புடுங்கிட்டு இருக்கிறது தான் இந்த மிஷினரிகள். இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து பேங்க்ல எப்படி கொள்ளையடிக்கிறான் பாருங்க. 5 முறைக்கு மேல பணம் எடுத்தோம்னா, அதுக்கு தனியா இதுன்ட்டு சொல்லிட்டு. எனக்கு எப்படியும் மாசத்துக்கு ஒரு ரூ. 300 போயிடுது. அதிலேயே தனியா. கேட்டா மினிமம் பேலன்ஸ் வைக்கணுமா? என் பணம். நான் எப்ப வேணாலும் போடுறேன். நான் மினிமம் பேலன்ஸ் வைக்கணுமா வேண்டாமான்ட்டு நீ ஏன் சொல்ற? முதல்ல பேங்க்குங்கிறது என்ன? பணம் போடுறது. அது என்ன மினிமம் பேலன்ஸு தனியா? இதுதான் இந்த மிஷினரிகளுடைய சூழ்ச்சி முறைகள்ல இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க சட்டதிட்டங்கள பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏஇ, ஜேஇ, டிசி, டிஎஸ்பி, எஸ்பி, சிபிஐ, சிபிசிஐடி, டிக்கு சார்ந்த உள்ளார இன்னும் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. பால் துறை அப்படின்ட்டு அதுக்கு தனியா டிபார்ட்மெண்ட்டுன்ட்டு தனியா வச்சிருக்காய்ங்க. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இது மாரி உணவுத்துறை அக்ரிகல்ச்சர்ன்ட்டு சொல்லிட்டு அதுக்கு தனியா வச்சிருக்காய்ங்க டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சம்பளம் நம்மளுடைய வரி பணங்கள். இப்ப இது ஆங்கிலேய நாடுன்னு வச்சுக்கங்க. ஒரு ஆங்கில நாட்டுல போய் நான் மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர், மந்திரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவன இது பண்ணணும். சம்பளம் கொடு இவங்களுக்கு அப்படின்னா, ஆங்கிலேயன் ஒத்துக்குவானா? என் நாட்டுக்குள்ள ஏன்டா உன் சட்டதிட்டத்த வைக்கிறேன்ட்டு ஆங்கிலேயன் திரும்பி நம்மள கேட்பான். புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? ஆங்கிலேயன் நம்மள கேட்பான். என் நாட்டுக்குள்ள உன் சட்டத்திட்டத்த கொண்டு வரக்கூடாதுன்ட்டு ஆங்கிலேயன் திரும்பி நம்மள கேட்பான். இப்ப நம்ம தமிழக அரசுல மட்டும் எப்படி கலெக்டரு, டிஜிபி, டிஎஸ்பி, கமிஷனரு, அசிஸ்டன்ட் கமிஷனரு, கலெக்டரு, அசிஸ்டன்ட் கலெக்டரு எத்தனை இவங்களுக்கெல்லாம் யாருடைய வரிப்பணம் சம்பளம்? நீ ஏன் ஆங்கிலேய அரசுக்கு நான் ஏன் என்னுடைய வரிப்பணம் சம்பளமா போணும்? நீ தமிழக அரசுக்கு நம்ம உழைக்கிறோம். சரி ரைட்டு. ஒரு இதில நம்ம இது பண்றோம். இப்ப நான் ஆங்கிலேய அரசுக்கு ஏன் என்னுடைய வரிப்பணம் சம்பளமா போகணும்? இங்க இதுதான் கேள்விக்குறியே வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆங்கிலம் படிக்கிறது வேறு, ஆங்கிலேய அரசியல் பண்றதுங்கிறது வேறு. இவங்க ஆங்கிலத்த வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாய்ங்க, மொழி தொடர்பு ஆங்கிலம் படிக்கிறது நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு, இப்ப ஆங்கில அரசியலையாவே மாத்துறாய்ங்க பாருங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது ஆங்கில அரசு. பேருக்கு தமிழக அரசுன்னு ஒரு மேல சொல்லுவாங்கல்ல, டைட்டில் மட்டும் தான் தமிழக அரசு. தலைப்பு. அண்ட் முதல்ல ஆங்கிலம் மொழி. ஒரு மொழியோட அரசியல கொண்டு இங்க உள்ள மொழிக்காரர்கள்ட்ட திணிக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். இது யாரு அடிக்கடி பண்றாங்கன்னா, தெலுங்கர்கள் பண்றாங்க. ஏன்னா, அவைங்க இங்க ஏமாத்தி பிழைக்கிறதுக்கு இந்த ஆங்கில மொழி அவங்களுக்கு நல்லா வசமா இருக்கு. ஏன்னா, அவன் நம்மள ரூல் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, அதே விஷயங்கள் தான் இந்த தெலுங்கு பயலுவ இன்னைக்கு ரூல் போட்டுக்கிட்டு இங்க இந்த சட்டம், அதான் சட்டம், மிஷினரிகள் அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நீ மிஷினரிய பத்தி பேசுனா, மிஷினரி நாட்டுக்கு போய் மிஷினரி சட்டத்த வச்சுக்கோ. என் நாட்டுல இருக்கும்போது மெய்யியல் கோட்பாடு, அதான் அறஞ்சார்ந்து தான் இருக்கணும். அப்படிதான் நான் யோசிக்க முடியும். இங்க உள்ள விவசாய பூமி எதுவுமே எந்த மிஷினரினாலயும் உருவாக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா வரும்போது மிஷினரி எங்கேயாவது நிலத்தெல்லாம் தூக்கி கொண்டு வந்தானா? என்னத்த கொண்டு வந்தான்? இது தமிழ் மக்கள் நீங்க சிந்திக்கணும். இங்க தெலுங்கன் அழகா தமிழ் மக்கள் கூடியில கலந்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இங்க இதான் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை. இது முதல்ல சிந்திங்க. நல்லா யோசிங்க, சிந்திங்க.